Why did you eventually jump into chartered accountant? Why CA and what is CA? CA காரணம் வந்து ஒரு சைல்டிஷாக இருக்கும். அப்போ நான் வந்து ஒரு பொண்ணுக்குள்ள வச்சுருந்தேன். அந்த பொண்ணு வந்து ஒரு ரிச் ஃபேமிலி, ஓகேவா? நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆஃப்கோர்ஸ். மெக்கானிக்கல் பண்ணணும் தான் மைண்ட் செட்டு. அப்போ எனக்கு ஃபுல்லாக எனக்கு வந்து ஒரு அந்த மெக்கனா ஃபயர் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். எல்லா மூவிஸ்லையும் மெக்க மாசாக காட்டுவாங்க. அப்படி தான் மைண்ட் செட், அப்படி தான் அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் இருக்கணும். அப்போ தான் டவுன்ஃபால் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் டைம் வரேன் தான் ஆரம்பிச்சது. ஸோ வேலை வர மாட்டேங்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, தயவுசெய்து இன்ஜினியரிங் பக்கம் வந்துடாத, ஏதாச்சும் ஓடி வேற எங்கேயாச்சும் ஓடி போகணும்னு சொன்னான். நான் எங்கே ஓடி போவேன், நீ போல நான் பண்ணியிருந்தேன். மெக்கானிக்கல் தான் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. அவங்க அப்பா கொஞ்சம் ரிச் ஃபேமிலி இருக்கிறதுனால கொஞ்சம் சீரியஸான விஷயம் பண்ணலாம். அப்போ டாக்டர் ஆர் சிஏன்ற மாதிரி வந்தது எனக்கு. அப்போது டாக்டர் இருக்கணும் தான். சரி, ஓகே. அப்போ என் டாக்டர் என்ன ஆச்சு அப்படின்னா 7 years ஆகும் நாங்கள் அப்போது, ஓகேவா? ஸோ எனக்கு என்ன பயம்னா, அதுக்குள்ளே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு குழந்தை பிறந்துட்டு அங்கிள் போகிறா டாட்டா சொல்லுப்பார், அந்த காமெடி தான் ஞாபகம் வருது எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஆயிரும் லைஃபு. ஸோ நம்ம டாக்டர் பக்கம் நம்ம போக முடியாது. ஸோ நம்மளுக்கு 4 yearsல முடிக்கணும், நல்ல ஒரு பொசிஷன் போனாலும் ஏர்ன் பண்ணணும். எஜுகேஷன் மூலமாக ஒரு மிடில் கிளாஸ் இருந்து அந்த அப்பர் கிளாஸ் போக முடியிற கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா செலவு பண்ணாமல் போக முடியிற கோர்ஸ். எம்பிஏலாம் பண்ணலாம், வெளிநாட்டு எல்லாமே பண்ணலாம், துட்டு இல்லை, ஒன்றுமே கிடையாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒன்றுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் த்ரூ எஜுகேஷன் நம்ம மேலே போகணும் அப்படின்னா சிஏ தான் ஒரே இதுன்னு அப்போ இருந்தது. என்னோட ரீசன் ஃபார் டேக்கிங் சிஏ இதுதான். இப்போ யாராச்சும் என்கிட்ட கேட்டாங்கன்னா